சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய்க்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன கிஃப்ட், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்று 52வது பிறந்தநாள். இந்த ஒரு பிறந்தநாளுக்கு ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகர்கள், திரைப்பட நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், இது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்து வந்த வண்ணம் இருக்காங்க. மேலும் ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் விஜய் சாரோட மனைவியான சங்கீதா அவர்கள் விஜய் சாருக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதோட மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்காக கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது விஜய் சாரோட அப்பா அம்மா இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் போயிருக்கு. அங்கே அவருடைய பிறந்த நாள், அவருக்காக இன்னைக்கு நான் வந்து கோயிலெலாம் போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், இதை அவருக்கு கொடுங்க. அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்பவும் போல் நார்மலான ட்ரெஸ் கிடையாது. இப்போ விஜய் சார் அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, கருப்பு கோட், அந்த மாதிரியான ஒரு கோட்டை தான் வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் ரெகுலராக இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட போகிறாரு போல். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டைலும் இதுவாக தான் இருக்க போகுது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவருக்கு பிடித்த மாதிரியே கருப்பு கலர் கோட்டையே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களாமா. மேலும் மக்கள் அவரை ரொம்பவே நம்புகிறாங்க. அவர் வந்து நிறைய நல்ல உதவிகள் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அதை நல்லபடியாக செய்யணும், அவருக்கு கடவுள் நல்ல ஆயுள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராகவும் அந்த ஒரு கிஃப்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயந்தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துருவாங்களா, இவங்க அந்த டிவோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஹியரிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள்ளாராக சுமூக பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 123வது படத்தோட படப்பிடிப்பு கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதற்கான பிரம்மாண்ட செட் போடுற வேலைகள் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்காமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறதாக இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை டைரக்டர் சுந்தர் சி பண்ணுறதாக இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு சுந்தர் சி அவர்கள் அந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார். அதன் பிறகு இந்த படத்தை வந்து டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரும் அந்த படத்திலிருந்து விலகி இருக்காரு. கடைசியாக அஸ்வின் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் சமீபத்தில் அஸ்வின் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு கமலஹாசன் சாரோட RKFஐ வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இதன் மூலியமா அவர் தான் டைரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. தொடர்ந்து எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே படப்பிடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் சாரும் 123வது படத்துக்கு ஆயத்தமாகிட்டாராமா. பிரம்மாண்ட செட் போடுற பணிகள் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே அஃபிஷியல் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.